ஆனால் இப்போ மோடியோடைய வருகைக்கு பிறகு குஜராத்திகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அதிகமாக ஆமாம், நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நம்ம ஆளு சேப்பர் பிரைம் மினிஸ்டராக இருக்காருன்னு அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். நான் இவ்வளோ பேசுகிறேன், பழனிசாமி எதிர்த்து பேசுகிறேன். ஒருவேளை தேர்தலில் எனக்கு ஓட்டு சேலத்தில் நான் பழனிசாமி தான். ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என் ஊருக்காரர் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறது எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. 1000 எதிர்த்து பேசினாலும் சேலத்தில் எனக்கு ஓட்டு இருந்தால் நான் பழனிசாமி தான். அவர் முடிக்கிறான். அதே இது என்னடா இது, நான் சௌராஷ்டிரா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, எங்கள் ஊரில் இந்த மாதிரி மொழியே இல்லையா. அப்போ தான் இங்கேருந்து சௌராஷ்டிராக்காரர்கள்லாம் எஸ்ஆர் ராதான்னு ஒருத்தர் அதிமுக தலைவராக அமைச்சராக இருந்தார். அவங்க சௌராஷ்டிரா எடுத்துட்டார். அதைத்தாங்க அண்ணா அவனுடைய நீங்கள் அந்த ட்ராமா வாங்கி படிச்சு பாருங்க. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். நீங்கள் ஜெயிக்கலாங்க, ராஜகுருங்கிற பேரில் அவன் தான் உட்காந்துக்கு வேற தானே சொன்னார். சட்டத்தை நீ அம்பேத்கரை ஏற்று இருக்கலாம்ப்பா, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குற ஒரு ஜட்ஜி அவன் பாப்பானா இருப்பான். நானி பேருக்கு கோடீஸ்வரர்னு சொல்லி இந்தியாவுடைய நம்பர் 1 கோடீஸ்வரர். இப்போ பாக்கெட்டு கையோடு பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத விட அவர் பாக்கெட்டில் 10 ரூபா குறைச்சமா தான். கையில் காசு வச்சுக்க மாட்டாங்க. எப்படி பணக்காரனா, அவருடைய கம்பெனிக்கு உலகம் பூராலையும் வேல்யூ ஜாஸ்தி. அவருடைய ஷேர்ஸ் 10 ரூபா ஷேர் 1000 ரூபாய்க்கு விற்கிது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை தான் ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இந்தியாவில் இருக்குது. அது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா குஜராத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. முதல்ல இருந்தே குஜராத் அப்படின்றது ஒரு பவர் சென்டராக, அதே மாதிரி ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருந்ததா, இல்லை இந்த 10 வருஷத்துல தான் இது அதிகமாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அது ஒரிஜினலாக குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒன்றா தான் இருந்தது. மொரார்ஜி தேசாய் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் குஜராத்திகள் தனியாக பிரிஞ்சாங்க. மகாராஷ்டிராவில் தொழிற்சாலைகள் மிக அதிகம். அதை யார் ஓன் பண்ணுறாங்க, அதுக்கு முதலாளிகள் யாருன்னு எடுத்திங்கன்னா குஜராத்திகள் தான். குஜராத்திகள் இன்றைக்கி நேற்று இல்லை, காலாகாலமாக பண விஷயத்தில் அவங்க தான் பணக்காரர்கள். இந்தியாவினுடைய பணக்கார ஸ்டேட்டுன்னு எடுத்திங்கன்னா குஜராத். அதாவது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள். பிஸ்னஸ் கேபிட்டலாக வேணால் மகாராஷ்டிராவை சொல்லலாம். ஃபைனான்ஸ் கேபிட்டல் எடுத்திங்கன்னா குஜராத்தை தான் சொல்லணும். அவங்கக்கிட்ட தான் காசு இருக்குது, அவ்வளோ பணக்கார இது. அதனால் அது ரெண்டுமே ஏறத்தாழ ஒரே இது தான். ஒன்றா இருந்தபோது அவங்க எல்லா தொழிற்சாலைகளும் மகாராஷ்டிரா என்ன அட்வான்டேஜ்னாக்கா, அந்த துறைமுகம் பம்பாய் துறைமுகம் சூயஸ் கால்வாய் வெட்டுறவர்களும் பம்பாய் துறைமுகத்துக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா எல்லாம் ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு வரணும். அதனால தான் கொச்சி, சென்னை இதெல்லாம் வளர்ந்த அளவுக்கு பம்பாய் அப்போ ஹார்பராகவே இருக்கல. கோவாலாம் ஒரு அழகான ஹார்பர், அதெல்லாம் இருக்கலை. சூயஸ் கால்வாய் வெட்டின பிறகு தான் கப்பல்கள் அப்படியே வர ஆரம்பித்த பிறகு தான் பம்பாயை வளர ஆரம்பிச்சது அந்த மகாராஷ்டிரா மாநிலமே. அதனால தான் அவங்களுக்கு ஒரு கடற்கரையில் இருந்து கூட அவங்களுக்கு கடல் வாணிபமோ கடல் பயணங்களோ எதுவுமே குஜராத்திகளை பற்றி மகாராஷ்டிரர்களை பற்றி நமக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இது ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அங்கே அமைஞ்சிருந்தாலும் அதனுடைய ஓனர்ஸ், அந்த அதிபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்திகளாக இருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இப்போ குஜராத்திகள் அந்த டைமில் மகாராஷ்டிரா ஆதிக்கம் செலுத்தினதுனால அங்கே இருக்கக்கூடிய மராத்தியர்களுக்கு ஒரு பெரிய முரண்பாடு மராத்தியர்களை அமைக்கிட்டாங்க. அவங்க சொன்ன அது எங்களை காணாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த வகையிலும் வளர விடாமல் அடிக்கிறாங்கன்னு சொல்லி தான் அவங்க பிரிஞ்சாங்க. மொழியும் கொஞ்சம் வித்தியாசமான மொழி. குஜராத்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மராத்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சார், இப்போ அதே மாதிரி அந்த பவர் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சுதந்திரம் அடையிறதுக்கு முன்பும் சரி அதன் பெரும்பும் சரி குஜராத்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததா? ஆமாம், காந்தி குஜராத் தானே. காந்தி, பட்டேல் போன்றவர்கள்லாம் குஜராத்திகர்கள் தானே. திலகர் போன்றவர்கள் தான் மகாராஷ்டிரர்கள் தான். முக்கால்வாசி அவங்கெல்லாம் வடக்கில் குஜராத்திக்காரர்கள் தான். கொஞ்சம் காந்தி வருகைக்கு பிறகு தான் அங்கே சுதந்திர போராட்டமே ஆரம்பிச்சு. அது வரலாம் குஜராத்திகளும் வாயத்துறக்கல, வாய் மூடிட்டு தான் இருந்தாங்க. யாருமே வாயத்துறக்கல. குஜராத்தில் தானே கஜனி முகமது கொள்ளடிச்சிட்டு போனதுன்னா குஜராத் தான். எதுக்கிறதுக்கு ராஜாக்களே இல்லாத ஒரு மாநிலம் அது. எந்த ராஜா இருந்தால் 13 தடவை அம்பாட்டுக்கு போயிட்டான். எதுக்கிறதுக்கு ஒரு ராஜா இல்லை, தடுக்கிறதுக்கு ஒரு ராஜா இல்லை. வெள்ளைக்காரன் அது வழியாக தான் வந்தான். அம்பாட்டுக்கு ஆட்சி புரிஞ்சிட்டு போனான். முகலாயர்கள் 700 வருஷம் பேசாமல் தான் இருந்தாங்க. அவங்க போராடின வழக்கமே கிடையாது. குஜராத்திகளுக்கு போராடுற வழக்கம் கிடையாது. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா கூட குஜராத்திகள் அதிகமாக வியாபாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க சொல்லி. இது எங்கேருந்து ஆரம்பிச்சு சார் தமிழ்நாட்டில்? அந்த வர்த்தக தொடர்புகள்
இவன் இந்த ராஜேந்திர சோழன் வந்து அவனுடைய ஆட்சி வந்து குஜராத்துக்கு நர்மதை நதியிலேருந்து ஆரம்பிச்சுக்குது. நர்மதையெல்லாம் இவங்ககிட்ட தானே இருந்தது, அங்கேருந்து ஆரம்பிச்சுது. அதெல்லாம் அந்த குஜராத்தி இதெல்லாம் வந்துருச்சு. அது ரெண்டாவது ராஜேந்திர சோழனுடைய மகள் வந்து ஒரிசாவில் கலிங்க நாட்டில் அந்த வேங்கி நாட்டு இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போவே அந்த சத்தியாச்சிரயம் இந்த தகராறுலாம் குஜராத் பக்கத்துலேருந்து வந்த தகராறுகள், அதில் தான் ராஜேந்திர சோழனுடைய அடிக்கடி அங்கே போகிற வேண்டிய கட்டாயம் இல்லாது அன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கே வந்து அங்கேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே போகிறதும், ஆட்சிக்காக நம்ம அங்கே போகிறது. இதை ராஜேந்திர சோழனுக்கு ஆண் வாரிசு, ராஜேந்திர சோழனுடைய வம்சத்தில் ஆண் வாரிசு எல்லாம் போனதுனால தான் குலோத்துங்க சோழன் வர்றான். அவன் ஒரிஜினலாக அவன் பிறந்த பூமி வந்து வேங்கி நாடு. வேங்கி நாட்டு இளவரசன் மகள் வயிற்று பேரன் தான் வரான். முதலாம் குலோத்துங்கன், ரெண்டாம் குலோத்துங்கன் 2 பேர் தான். அதுக்கப்புறமே சோழ வம்சம் இதாகிடுது. அந்த நேரத்திலேயே இவங்களுடைய வருகையெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரம்னும் போது இவன் அங்கே போய் வந்ததுனால வந்தது. இப்போ பெண் எடுத்து பெண் கொடுத்து இதெல்லாம் பண்ணதுனால அந்த தொடர்புகள்லாம் வந்து அந்த சத்தியாச்சிரையனோட நடந்த போர்கள்ல எல்லாம் வந்து அடிக்கடி அந்த பக்கம் போனதுனால நமக்கு அவங்களுக்கு மத்தியில் போக்குவரத்து நிறைய ஆகிடுச்சு. அதில் தான் இங்கே வந்துட்டாங்க. இப்போ இந்த குஜராத்திஸ்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே சௌராஷ்டிரா பேசுகிற மக்களும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் என்ன சார்? இந்த சௌராஷ்டிரா பேசுகிற மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. அங்கேயே இல்லை குஜராத். சௌராஷ்டிரான்னு ஒரு மாவட்டம் இருக்குதுங்க அங்கே. அவங்க முடிக்கிறாங்க. என்னுடைய நண்பன் கம்தார்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கேட்பான், என்னுடைய கிளாஸ்மேட் அவர் வந்து மோகன் ராமன் இருந்தார், இறந்துட்டார். அவர் சௌராஷ்டிரா. அவர் முடிக்கிறான், டே இது என்னடா இது, நான் சௌராஷ்டிரா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன், எங்கள் ஊரில் இந்த பேர் மொழியே இல்லையான்னு. அப்போ தான் இங்கேருந்து சௌராஷ்டிராக்காரர்கள்லாம் எஸ்ஆர் ராதான்னு ஒருத்தர் அதிமுக தலைவராக அமைச்சராக இருந்தார். அவர் சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவர். ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிகிட்டு போனார் சௌராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. போய் பார்த்தா இவங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பே இல்லை. இப்போ பார்க்குறாங்க இவங்க யார் ஒரிஜினலாக. ஒரு தகவல் என்னன்னாக்கா, அவுரங்கசீப் காலத்தில் இவங்க பயந்து போய் இவங்கெல்லாம் நெசவாடிகள், அங்கேருந்து குடிபெயர்ந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க அப்படிங்கிறது ஒரு தியரி. மற்றபடி அவங்க பேசுகிற அந்த மொழி வந்து இவங்களை தவிர வேறு யாருமே பேசலை. அதுக்கு எழுத்து கிடையாதுங்கிறது வேறு, அந்த ஓசை தான். இவங்களை தவிர தமிழ்நாட்டை தவிர அந்த மொழி வேறு எங்கேயுமே இல்லை. அப்போது இந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த குஜராத்திகள் ஆதிக்கம் அப்படின்றாங்களே, அதுவும் இப்போ சௌராஷ்டிரர்கள் அவங்க செய்கிற வியாபாரத்துக்கு அதுவும் எதுக்கு அவங்கள குஜராத்தியே இல்லைங்கிறாங்க. இங்கே இருக்கிற குஜராத்தி இவங்கெல்லாம் வந்து அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. இவங்களாலையும் போய் இது பண்ணிக்க முடியாது, ஏன்னா இவங்களுக்கு குஜராத்தி தெரியல. குஜராத்தில் இருக்கிற சௌராஷ்டிரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவனுக்கு இந்த சௌராஷ்டிரா மொழி தெரியலன்னா அப்புறம் இவங்க யாருங்கிறது ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே அது ஏதோ ஒன்றும் பதில் இல்லை. அவங்கெல்லாம் நல்ல ஜரிகை போட்டு நெசவு செய்கிற தொழிலாளிகள், அதில் அவங்க இதாக. சார் இப்போ காந்தி, பட்டேல் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் வந்து பவர் சென்டராக இருந்திருந்தாங்க இல்லையா? அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்யூம்ன்றது இருந்தது. இந்த அம்பானியோடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோப்பாக இருந்திருக்கா? ஆமாம், அதாவது அவங்க அரசியலுக்கு வர்றது வந்து அரசியல் வந்து பிஸ்னஸாக இல்லைங்கிறதுலாம் அவங்க வரவே இல்லை. காந்தி பட்டேலுக்கு அப்புறம் குஜராத்தில் சொல்லிக்கிற மாதிரி தலைவர்கள் யாருமே வரலை. இன்றைக்கி தான் வந்து மோடி வந்து வர்றவர்களும் குஜராத்துங்கிறத பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. மொரார்ஜி தேசாய் இருந்தார், அவர் மகாராஷ்டிரா குஜராத்தியாக இருந்தாலும் மகாராஷ்டிராவுக்கு தான் அவர் மெயினாக இருந்தார். அதுக்கப்புறம் யாருமே இல்லை, சொல்லிக்கிற மாதிரி தலைவர்கள் யாருமே இல்லை. அது கூட முடிஞ்சு போகும். காந்தி, பட்டேல், மொரார்ஜி தேசாய், அதோட குஜராத்திகளுடைய டாமினேஷன் படிச்சு இப்போ இன்றைக்கி இப்போ அவங்க வந்திருக்காங்க. அவங்க ஏன்னா நீங்கள் போய் குஜராத்தில் நான் பேசுனீங்கன்னா, நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே சொல்லியிருக்கேன். என்னுடைய மகனை வந்து அவன் பிகாம் படிச்சிருந்தான். முடிச்சிட்ட உடனே அவனை எம்காம் சேர்த்ததுக்கு நான் யோசனை பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்டு அவங்களாம் நிறைய குஜராத்தி நண்பர்கள். அவன் தான் பிகாம் படிச்சுட்டானே, இன்னும் இடத்துக்கெல்லாம் படிக்க வைக்கிறான். ஏன்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு ஒரு இதெல்லாம் அவன் அருமையாக இங்கிலீஷ் பேசுகிறான், அவனுக்கு எல்லாம் நடக்கிறது போகிறது வரது எல்லாமே தெரியுது. ஒரு பிஸ்னஸில் உட்கார வை, எதுக்குடா இன்னும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன வயசு அவனுக்கு 16 வயசு 18 வயசு ஆக போகுது, இன்னும் என்னத்துக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு? அதனால தான் நான் படிப்பை விட்டேன். ஏன்னா அவனுடைய வயசை சேர்ந்த பசங்க வந்து அந்த குஜராத்தி பசங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் அவங்க அப்பா தொழில், வண்டி கடை, அது இதுன்னு கண்ணாடி கடைன்னு வச்சு எல்லாம் தொழிலில் உட்காந்துட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தே ஆர் நாட் பாதர்டு அபவுட் தி ஃபர்தர் அகாடமிக் கோர்சஸ். எஜுகேஷன் பற்றி அவங்க அடிப்படையாக தெரிய வேண்டிய கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் தொடர்பு கொள்றதுக்கான மொழிகள் தெரியறத தவிர அவங்க வந்து படிப்பு வந்து கணக்கில் எடுக்கிறது. படிப்பை அடிப்படையாக வச்சுக்கிற தொழில்கள் எதுலேயுமே அவங்க போகலை. அதனால தான் இப்போ இந்த நீட் தேர்வெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே அதுக்கு எதிர்ப்புகள் வரல. அங்கெல்லாம் டாக்டருக்கு படிக்க வர ரொம்ப குறைச்சேன். 5 வருஷம் ஒரு படிப்புக்காக போய் அவன்டா செலவு பண்ணான் வரமாட்டாங்க. அது நார்த்துலேயே அது உண்டு.
மெடிக்கல் காலேஜ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் அவ்வளோ டிமாண்ட் இருக்காது, 5 வருஷம் படிக்கணும் தேவை. சரி, இப்போ இந்தியாவுடைய கட்டமைப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகார மட்டத்தில் அதிகமாக பிராமணர்கள் தான் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. அது இல்லாமல் வந்து இந்தியாவினுடைய கேபிட்டல் அப்படின்றது குஜராத்துக்கு மாறிட்டு இருக்குன்னு வரும்போது இப்போ அவர்களுக்குள்ள அந்த கான்ட்ராடிக்ஷன் அப்படின்றது வராதுங்களா? இருக்குது. பிராமணர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதைத்தாங்க அண்ணாவுடைய நீங்கள் அந்த ட்ராமா வந்து வாங்கி படித்து பாருங்க. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். நீங்கள் ஜெயிக்கலாங்க, ராஜகுருங்கிற பேரில் வந்து அவன் தான் உட்காந்துக்குவான். பெரியார் தானே சொன்னார், சட்டத்தை நீ அம்பேத்கரை ஏற்று இருக்கலாம்ப்பா, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குற ஒரு ஜட்ஜி அவன் பாப்பானா இருப்பான். நீ இப்போ நிறைவேற்றுற சட்டங்கள் அத்தனையும் அவன் ஒரே நிமிஷத்தில் கரைச்சி தூக்கி போட்டு போட ஜாக்கிரதைன்னு. அதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வட இந்தியாவிலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சிஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, மார்வாடிஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, ஜாட்சி இவங்கெல்லாம் பணக்காரர் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரையுமே மீறி வந்து குஜராத்திகள் வந்து ஒரு படி மேலே இருக்காங்களா? பார்சிஸ் பணக்காரர்கள் சொல்ல முடியாது, அவங்க பெர்ஷிய நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு தான் அவங்களுக்கு பார்சிஸ் பேர். அவங்க மதமே வேறு, அவங்க இந்துக்கள். அதான் சொல்கிறேன், இப்போ அந்த மக்கள் எல்லாருமே அவங்களில் வந்து ஒரு அளவுக்கு அவங்க வசதியானவங்க. பார்த்தீங்கன்னா பார்சின்னு எடுத்திங்கன்னா இவர் டாட்டாவெல்லாம் பார்சிஸ் தான். டாட்டாவை தவிர எந்த பணக்காரன் நீங்கள் காட்ட முடியும்? அது மாதிரி ஒவ்வொரு இனத்துலையும் ஒரு பணக்காரர் இருப்பாங்க. இல்லை, அப்போது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மார்வாடிஸ் இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்கள மீறி ஒரு படி மேலே குஜராத்திஸ் இருக்காங்க. குஜராத்திஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து மோடிஸ் இருக்கிறாங்க, இவங்க வங்கடேசன் இருக்காங்க, அந்த மாதிரி நிறையா இருக்காங்க அந்தந்த ஜாதி. இன்றைக்கி வந்து பனியாஸ் அப்படின்ற பனியா இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த மோடி இன்றைக்கி வந்து பவர்ஃபுல் ஜாதி. ஏன்னா இன்றைக்கி அவங்க தலைவர்களெல்லாம் நிறைய பேர் அவங்க அந்த ஜாதியை சேர்ந்தவங்களாம் தலைவர் ஆகிட்டாங்க. பொருளாதார ரீதியாக பெருசாக வந்திருக்காங்க, இதாக வந்திருக்காங்க. ஆக்சுவலாக மோடியெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லை ஃபினான்ஷியலாக. இவர் வந்ததுக்கு பிறகு எல்லாம் அவருடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான் அத்தனை பேர் சொல்கிறாங்களே, பங்கஜ் மோடி விஷ்ணு மோடி அப்படின்னு வருஷம் பேர் சொல்கிறாங்க. எல்லாம் கேட்டாக்கா டெக்ஸ்ட் புக் கமிட்டியில் சேர்மன் யாருனாக்கா பங்கஜ் மோடிங்கிறாங்க. யார் அவருடைய மாமா மகனா மோடியோட ஒரு 10 பேரை போட்டிருக்காங்க. யார் யார் என்னென்ன பதவியில் இருக்காங்க, கவர்மெண்ட்டில் தான் உட்காந்து அடித்து நிமித்திருக்கு. அதெல்லாம் சொந்த பிள்ளைன்னு வச்சுக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க, அந்த அளவுக்கு பணக்காரங்க. ஆனால் இப்போ மோடியோடைய வருகைக்கு பிறகு வந்து குஜராத்திகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அதிகமாக வந்துருக்கு. நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுது. நம்ம ஆளு சேப்பர் பிரைம் மினிஸ்டராக இருக்காருன்னு அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. நான் இவ்வளோ பேசுகிறேன், பழனிசாமி எதிர்த்து பேசுகிறேன். ஒருவேளை தேர்தலில் வந்து எனக்கு ஓட்டு சேலத்தில் தான் நான் பழனிசாமிக்கு தான் போடுவேன். ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என் ஊருக்காரன் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறத எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. 1000 எதிர்த்து பேசினாலும் சேலத்தில் எனக்கு ஓட்டு இருந்தால் நான் பழனிசாமிக்கு தான் போடுவேன். என் கருத்து வேறுபாடு வேறு. அந்த ஆளுக்கு இருக்கிற சாமியத்தில் எந்த திறமையும் இல்லைன்னாலும் பதவியில் ஒட்டிக்கிறது எப்படி, பதவியில் நீடிக்கிறது எப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்ச மாதிரி உலகத்தில் எவனுக்குமே தெரியாது. கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு போஸ்ட்டில் வந்துடுவார். எனக்கு வேண்டியது ஊர் நல்லா இருக்கணும். இப்போது இந்த மும்பையிலிருந்து இந்த ஃபினான்ஷியல் கேபிட்டல் இதெல்லாம் அங்கே போகிறதுனால அப்போ மும்பை வந்து தன்னுடைய தன்மையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸே ஷேர் மார்க்கெட் தான். அதானி பெரும் கோடீஸ்வரர்ன்னு சொல்கிறீங்க, இந்தியாவிலே நம்பர் 1 கோடீஸ்வரர். அவர் பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத விட அவர் பாக்கெட்டில் 10 ரூபா குறைச்சலாக தான். கையில் காசு வச்சுக்க மாட்டாங்க. எப்படி பணக்காரனா அவருடைய கம்பெனிக்கு வந்து உலகம் பூராலையும் வேல்யூ ஜாஸ்தி. அவருடைய ஷேர்ஸ் வந்து 10 ரூபா ஷேர் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிது. அவருடைய 10 ரூபா ஷேர் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அதை வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. வீட்டில் போய் தேடினீங்கன்னா காசு இருக்காது. அதுதான் காங்க ஷேர் மார்க்கெட். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் தான் உலக பொருளாதாரமே இருக்குது. அந்த வகையில் இந்த ஷேர் மார்க்கெட் அடிப்படையில் குஜராத்திகள் பெருசாக வந்திருக்காங்க. அது வந்து காசாக்க இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து ஏன் மொத்தமாகவே குஜராத்துக்கு மாற்றுறதுக்கான தேவை வந்து இப்போ இருக்குது? மாற்றலைங்க, போயிடுச்சு. அதான் சொல்ல என்ன காரணம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பிஸ்னஸில் கரெக்டாக வந்துட்டாங்க, ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கையில் வச்சுட்டாங்க, ஷேர் மார்க்கெட்டில் நல்லா டீல் பண்ணுறாங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோ. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஊர்லேயே வந்து வச்சு வளர்த்துக்கலாம். நீங்களும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பெருசாக இது பண்ணிங்கன்னா நம்ம ஊரை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா பீசதம்பத்தை பற்றி சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் சாமி இல்லை. ஏன் கேட்குறேன்னா பொதுவாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஊர் பெருமை இதெல்லாமே பெருசாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து அந்த குஜராத், ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அது அம்பானி வந்து ஐ எம் ப்ரவுட் குஜராத்தி அப்படின்றத சொல்லியிருந்தார். அதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு தேசபக்தின்னு காட்டிக்கிட்டு பேசுவாங்க. அவருக்கு குஜராத்துக்கு என்ன சம்மந்தம்? இல்லை, அவரோட ஆரிஜின் குஜராத்ன்ற. அவ்வளோதான். நான் தமிழன் என்பதில் பெருமைப்படுகிறாங்க மாதிரி அவங்களும் சொல்லிக்கிறாங்க. குஜராத்துக்கு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? சமணமாக தான் அங்கே பெருசாக இருந்துங்கிறத தவிர குஜராத்துக்குன்னு என்ன இருக்குது? உண்மை இல்லையா? அது வரலாறு இல்லாத ஊர் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார்.